ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அன்டிஃபைன்டு, நல்லு, பிக் இன்ட்டு, சிம்பிள், இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் ஆப்ஜெக்ட், அரே, ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணும். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி தான் கிரியேட் பண்ணும். அது எப்போ வேணாலும் டெலீட் ஆகலாம், ரிமூவ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு மியூட்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள், அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா மியூட்டபிள், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.